சிவப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, நம்ம கீரை தண்டு கீரைன்னு சொல்லுவாங்க. இதையே வடையில் போட்டு கூட நம்ம வடை செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரான இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம் மேடம், போதும் மீதி எடுத்து. இப்போ இதை போட்டு நம்ம வடை செஞ்சு சாப்பிட போகிறோம். சூப்பரான சிவப்பு கீரை வடை. கீரை எதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு வீட்டில் எல்லோரும் கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுக்கலாம், தப்பில்லை. மாமா மிளகுத்தூள் கொஞ்சம் போடு மாமா, மிளகுத்தூள் போடு கொஞ்சம் போடு, மிளகுத்தூள் கொஞ்சம் போடு மாமா, மிளகுத்தூள். நம்ம இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகுத்தூள், இது வெறுமனே உளுந்து உப்பு இதுவும் மட்டும்தான் போட்டு தான் சேர்த்து வச்சுருக்கோம். உளுந்து உப்புலாம் போட்டாச்சு, உப்பு மட்டும்தான் போட்டு ஆட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அன்றைக்கி முருங்கைக்கீரை வடை பார்த்தேன் இல்லையா, இன்றைக்கி சிவப்பு கீரை வடை. போதும் மிளகுத்தூள் போதும். இப்போ இது வந்து காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்க்குறோம். பெருங்காயம் போடுவோம்மா, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். நான் வடை செஞ்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கீரை போட்ட வடை மாதிரியே இருக்கும், கீரை வடை மாதிரியே இருக்கும். உளுந்து இது சிவப்பு கீரை வடை பாருங்கள். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கீரையை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வடையிலையோ, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் இட்லியில் கூட சேர்க்கலாம். இட்லியில் அரைச்சி ஊற்றி ரெட் கீரை ரெட் இட்லி, க்ரீன் இட்லி அப்படி சொல்லி கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களா இருந்தால் கூட நம்ம அதில் கீரை ஊற்றி செஞ்சுருக்கோன்னு சொல்லாமல் ரெட் இட்லி, க்ரீன் இட்லி, இன்றைக்கி அம்மா உனக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துக்கிறேன் அப்படி சொல்லி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து இந்த கீரையை போட்டு வடையை செஞ்சு கொடுக்கலாம். இதில் வெங்காயம் எதுவுமே சேர்க்கல. இன்றைக்கி வெங்காயம் சாம்பாருக்கு மட்டும் தான் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், மற்ற எந்த பொரியலுக்கும் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கல. நம்ம சூப்பரான நம்ம வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. அது சிவப்பு கீரைன்றதுனால கொஞ்சம் கலர் ரெட்டிஷாக இருக்கும். வடை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வடை நான் போட்டா இது பாருங்க, சூப்பராக நம்ம வடை வெந்துன்னு இருக்குது, ரெடியாக இருக்குது. நம்ம வடை தட்டி போட்டிருக்கோம், குட்டி குட்டியாக தான் நான் போட்டிருக்கேன். சூப்பராக நம்ம வடை ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள், சூப்பரான வடை. இங்கே பாருங்கள், நம்ம சிவப்புக்கீரை அந்த தண்டுக்கீரை வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தண்டுக்கீரை சேர்த்துக்கிற மாதிரியே தெரியல பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வடை. நான் குட்டி குட்டி